ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் நீண்ட நாள் ஆசை ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் கம்யூனிட்டி டேங்க் வளர்க்கணும்னு சொல்லி. ஸோ நம்ம பெரிய சைஸ்லேருந்து போனோம்னு சொன்னால் இப்போவும் பட்ஜெட்டு ஹையாக இருக்கும் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்கு. ஸோ அதனால் எல்லாமே சின்ன சைஸ்லேருந்து வளர்த்து அதை பெருசாக்கி அப்புறம் 2 to 3 months அப்புறம் ஒரு 4 feet 6 feet டேங்கில் போடலாம்னு ஒரு பிளான் தான். இப்போதைக்கு அதை ஒரு 1 feet மட்டும் எல்லா மான்ஸ்டர் ஃபிஷ்ஷையும் வளர்த்தெடுத்துட்டு அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் என்ன செஞ்சேன், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகிட்ட போய் அவங்க வச்சுருந்த 2 feet டேங்கை போய் வேண்டிக்கிட்டு வந்து அதை நல்லா அக்வாரியம் கிளினிக் ஆசிட்டில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு நல்லா அதில் சால்ட் ஸ்ட்ரெயின் எல்லாமே இருந்துச்சு. அந்த சால்ட் ஸ்ட்ரெயின் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேங்கை நல்லா 1 day வெயிலில் வச்சதுக்கப்புறம் தான் என்னுடைய ஃபிஷ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டேன். இப்போ இந்த ஃபிஷ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதெல்லாம் மான்ஸ்டர் ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜம்ப் பண்ணி மேலே பையும். ஸோ இதுக்கு டாப் கவர் வேணும். இந்த டாப் கவர் வந்து நம்ம இப்போ ஷாப்ஸில் கேட்க பண்ணோம்னு சொன்னால் 300 to 500 ரேட் சொல்லுவாங்க 2 feet டேங்குக்கு. ஸோ அதுக்கு அப்படி இப்போதைக்கு பட்ஜெட்டை கம்மி பண்ணி நான் என்ன செஞ்சேன், வைஃபில் சுடிதாரில் இருந்த ஒரு ஷாலை யூஸ் பண்ணாத ஷாலை கட் பண்ணி டாப்பு மாதிரி நான் இப்போ போட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது நல்லா தான் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்கேஸ் மீன் ஜம்ப் பண்ணினாலும் அதுக்கு எந்த விதமான இன்ஜர்டும் வராது. ஏன்னா ஷால் வந்து ஒரு மெல்லிய துணியன்றபடியாக அது நல்லா தான் இருக்கு. அப்புறம் 2 ஃபில்டர் மோட்டர் மட்டும் போட்டிருக்கிறேன். எந்த விதமான ஹீட்டரோ எதுவோ நான் யூஸ் பண்ணலை இந்த 2 டேங்குக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் நானாக யோசித்து இப்படி வளர்க்கலாம்னு சொல்லி நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, இன்சைட் சென்னை அவுட் சைட் சென்னை. முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும்னு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அவுட் சைட் சென்னை உங்களுக்கு குளத்தூரில் எதுவும் தேவைன்னு சொன்னால் கீழே என் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறேன். நான் எவ்ரி சண்டே குளத்தூர் மார்க்கெட்டுக்கு போய் விசிட் பண்ணுவேன். ஃபீடர் ஃபிஷ்ஷோ இல்லை மீல் வாம்ஸோ இல்லை பிளட் வாம்ஸோ அப்படியே ஃபிஷ்ஷுகளுக்கு எடுக்கிறதுக்காண்டி நான் குளத்தூர் போவேன். உங்களுக்கு அப்படி ஏதும் குளத்தூர் மார்க்கெட்டில் வேணும், எது ஃபிஷ் ரேட்டு பார்க்கணும் இல்லை எதுவும் ஃபிஷ் வாங்கணும் அப்படி சொன்னால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஃபிஷ் எல்லாம் என்ன ரேட்டுக்கு எடுத்தேன்னா, எங்கே எடுத்தேன்னா, அப்புறம் இதுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறாங்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து